கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்ளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்ல. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்ல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 1800112335 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இந்துக்கள் தாயகம் இந்துஸ்தானம், இது இந்துக்கள் கட்டிய கோயிலடா. பாரத தாயிங்கு தெய்வமாடா, இந்த பக்தியில் சக்தி பிறக்குதடா. ஏண்டா ஸ்கூலுக்கு போடாண்டா போகாம ஊரை சுத்திட்டு தெரியா? ஏன்டா பிள்ளை அடிக்கிற? பள்ளிக்கூடத்துக்கு போச்சோம்னா பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஊரை சுத்திட்டு வர. ஏண்டா அதுக்கு பிள்ளை ரோட்ல அடிச்சிட்டு இருப்பியா? என்ன சொல்றா? குடுப்பட வீட்டுக்கு நீ கிளம்புடா. அம்மா, ஏமா நீ உழுவுறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சா? அப்படி என்ன உனக்கு அவசரம்? என் புருஷனை காலையில இருந்து காணானே. எங்க போக போறான்? மணி பண்டாச்சுல, வழக்கம் போல அப்பா கடைக்கு போயிருப்பான். போய் பாரு. அவனுக்கு டெய்லி இதே வேலை தானே. எங்க அந்த கடையை திறந்து வச்சு இன்னும் எத்தனை குடும்பத்தை கெடுக்க போறாங்களோ? சரி சரி, நீ கிளம்பு, சீக்கிரம் வந்துரு. அண்ணே சரி சரி வரேன். சொல்லுப்பா. அண்ணே, மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போறோம்னே. அப்படியா? கோயிலுக்கு போறதுக்கு காசு இல்லைன்னு. கோயிலுக்கு போறது காசு இல்லையா? தருவா வச்சுக்கோமா. இவளுக்கு மாலையை போட்டு விடு. ரொம்ப நாளா கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தா. இவளையும் கூட்டு போய் நல்லா சாமி கும்பிட்டு வா. எங்க அக்கா போயிருவாங்க. போயிட்டு வாங்க. பஞ்சு, இந்த பையை வச்சுட்டு தண்ணி கொண்டு வா போ. சரி மாமா. முருகா சபா. மாமா, தர்கா தரப்பிற்கு நீதிபதிகள் கண்டிப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் காலையில் அக்கா ஊருக்கு போகணும். பையில துணிமணி எடுத்து வை. சாயங்காலம் 6 மணி பஸ்ஸுக்கு போகணும். சரியா? போலாம் போலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. பாத்தியா, ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா கூடாதுவீங்களா? நமது ஊர் கிராம பொதுமக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், நமது திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தூர் மலையா மாற்றி வக்போர்ட் வாரியம் அறிவித்த காரணத்தினால ஐயா வீட்டுல கூட்டம் நடக்குது. நாளைக்கு சாயந்தரம் எல்லாம் வந்து கலந்துக்கணும். அப்போ எந்த அடையாளத்தில் பிறந்தமோ அந்த அடையாளத்தை காப்பாற்ற நாம் இறுதி வரை போராடுவோம். போராடுவோமா? போராடுவோம், போராடுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது ஆறுபடை வீட்டில் முதற்படையாக இருக்கின்ற திருப்பரங்குன்றத்தையே மாற்று மதத்தினர் கிளைம் பண்றது, உரிமை கொண்டாடுவது தப்பு. 1931 லண்டன் பிரிவி கவுன்சில்ல நமக்கு வந்த தீர்ப்பு, முழு மலையும் எங்கள் முருகனுக்கே சொந்தம். எந்த விதத்திலும் இந்துக்களோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். எப்படி இருந்தாலும் எல்லா மலையுமே நம்ம முருகனுக்கு சொந்தம். அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். தமிழ்நாட்டில் பார்க்கலாம், சர்ச்சு யார்கிட்ட இருக்கு? கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கு. நியாயம்தான்.
மாஸ்கெல்லாம் யார்கிட்ட இருக்கு? முஸ்லீம்கிட்ட இருக்கு. நியாயம் தான். ஆனா நம்ம கோவில்கள் யார்கிட்ட இருக்கு? கோவில்கள் சமுதாயத்தின் கையில் இருந்த பொழுது நாம நல்லவர்களாக பார்த்து பொறுக்கி பொறுக்கி தர்மகர்த்தாவாக நியமித்தோம். ஆனா இப்போ கோவில்கள் அரசாங்கத்துக்கிட்ட போன பிறகு பொறுக்கிகள் எல்லாம் தர்மகர்த்தாக்களாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே நாம உறுதி ஏற்போம். இன்னைக்கு எக்காரணம் கொண்டும் நம்ம உரிமையையும் ஆலயத்தையும் விடமாட்டோம் அப்படின்னு நாம முடிவெடுக்கணும். அதை கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. தமிழ கடவுள் நீதானையா, சூரனையே சம்காரம் செய்த தமிழனையா, கந்தன் மலையை காக்க வந்தோம் ஐயா, எங்கள் சாமி முருகையா, கண் திறந்து பாரையா, உன்னை விட்டா வேறு யாரையா. கந்தன் மலைய தொட்டு பாரு, முருகனை நம்பி கெட்டதாரு. 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 ஐயோ இருக்கும் இடமெல்லாம் குமரன் பேரு. அயோத்தினா ராமன் பேரு, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் பேரு. கடலில் நாத்து நட்டது இல்ல, கந்தன் மலையை தொட்டவன விட்டது இல்ல. கடலில் நாத்து நட்டதில்ல, கந்தன் மலையை தொட்டவன விட்டது இல்ல. எங்க சாமி முருகையா, கண் திறந்து பாரையா. எங்க சாமி முருகையா, கண் திறந்து பாரையா, உன்னை விட்டா வேறு யாரையா. ராமனை செருப்பால் அடிப்பான், பிள்ளையார கல்லு நின்று தரையில உடைப்பான். தமிழை காட்டு மிராண்டி என்பான், ஏனென்று கேட்டால் கடவுளே இல்லை என்பான். தேர்தல் வந்து விட்டால் கடவுள் பெயரை சொல்லி ஓட்டுக்கு பிச்சை எடுப்பான். அவன் பெயர்தான் என்ன என்று கேட்டால் சாமி என்ற பெயரில் முடியும் என்பான். எங்க சாமி முருகையா, கண் திறந்து பாரையா. எங்க சாமி முருகையா, கண் திறந்து பாரையா, உன்னை விட்டா வேறு யாரையா. கருவறையில் நான் இருந்தேன் முருகையா, கந்தன் உன்னை காண வந்தேன் வேலையா. கருவறையில் நான் இருந்தேன் முருகையா, கந்தன் உன்னை காண வந்தேன் வேலையா. தமிழ
எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? பூர்த்தி, நீ இருக்கும்போது அவங்களுக்கு என்னப்பா கவலை? எல்லாரும் சந்தோஷமாத்தான் இருப்பாங்க. என்னப்பா நான் சொல்ல சரிதானே? சரிதாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷத்துக்கு குறுக்க அந்த ஆண்டவனே வந்தாலும் கழுத்தை அறுத்து போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏய், இங்க எல்லா இடத்துலயும் சாதி தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. அத வேரோட அழிக்கணும். அத அழிக்கணும்னா மேற்படியா உடம்புக்குள்ள நம்ம ரத்தத்தை பாய்ச்சணும். அதுக்கு கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணணும். என்ன பண்ணுவீங்களா? அதான்டா காதல் பண்ணுவீங்களா? மேற்படி என் வீட்டில் கை வச்சிருக்கன தம்பி, கூடிய சீக்கிரம் அவளை பொண்டாட்டியாக்கி உன் காலில் விளை வைக்கிறன. நீ எங்களுக்கு அண்ணன் இல்லைண்ணே, தெய்வம். அது அதுரா அடிகளா. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அத்தா கோயிலா, சேகர் தேடிக்கிட்டு இருப்பேன், இவனை வீட்டில் விட்டு வாமா. வாடா போலாம். அம்மா விட்டு வந்துடுறம்மா. சீக்கிரம் போயிட்டு வாமா. சரிம்மா. இதில் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கே படிக்கணும், சரியா? சரிக்கா. வெற்றி கருப்பனே போற்றி ஓம், சக்தி கருப்பனே போற்றி ஓம், 18ஆம் படி கருப்பனே போற்றி ஓம். என்னம்மா உச்சிவெளியில் உட்காந்துருக்க? வீட்டுக்கு போலையா? இந்த போகணும். நீ எதுக்கே உட்காந்துருக்க? வீட்டுக்கு போயா, உங்க அப்பா தேடுவாரு. உகுலம் புகழ வந்தாயோ, சேர நாட்டு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் உன்னை காணோம். பாண்டிய நாட்டு முத்தமிழோ, இல்லத்திற்கு வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை விருந்தளிக்க வேண்டும். அக்கா நான் படிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் இருடா, கிளம்புறேன். டேய் திட்டுவார், நான் போறேன். ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு. டேய் செவனே வாடா போவோம். ஐயா சாமி, காதலா? இந்த காதல் கீதல் நமக்கு ஆகவே ஆகாது. மேப்பிடியால் தூக்கணுமா, நுட்டணுமா, போய்கிட்டே இருக்கணும். திருந்தவே மாட்டியாடா நீ? நான் எதுக்கு திருந்தனா? எனக்கு பௌத்தத்தில் 2 சீட்டு கொடுக்க போகிறாங்களா? வந்த வேலையை பாடுறா. கோவமா இருக்கா? சமாளிப்போம். பா, பேரழகி மதுரை மீனாட்சி அம்மனே நேரில் பார்த்த மாதிரி இருக்கே. ஓவரா பேசாத. உலக அழகி ஐஸ்வர்யாவே நேரில் வந்தாலும் எங்க தாய் மீனாட்சி பாதத்துக்கு ஈடாகாது. காதலிக்கும் போது காலையில இருந்து காத்திருப்பாங்களோ இல்ல நைட்டு பூரா பாய போட்டு அங்கேயே தூங்குறாங்களான்னு தெரியாது. எப்ப பார்த்தாலும் பின்னாடியே சுத்துறது. ஐயோ ரொம்ப பாவமா இருக்கானே, பொழைச்சு போறான் அப்படின்னு காதலிச்சா போதும். அப்புறம் பொம்பளை பிள்ளைங்களை காக்க வைக்க வேண்டியது. இந்த ஆம்பளைங்களே ரொம்ப மோசம். அடியே, நீ பார்க்கத்தான் அழகுன்னு நினைச்சேன், பேச்சுலயே அழகுதான் போ. ஆமா, இவர் பேச்சு போட்டி நடத்துறாரு. நாங்க இவர்கிட்ட பேசி ஜெயிச்சு பெரியார் வாங்கினா யுனெஸ்கோ விருது வாங்க போறோம். ஓவியா கோமா? கோகிலா, எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்ல, உனக்காக போடுறேன். எத்தனை ஓகே? 10. சரி போதும் போதும். ஆமா, 9 போற வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு இன்னும் 1 தானே, 10. அடியே, அவ்வளவுதானா? என்னது அடியேவா? பாருடா, உனக்கு ரொம்ப தான் தைரியம். உன்னெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தைரியம் கூட வரலனா எப்படி? ரொம்ப பேசாத, நான் வரேன். எங்கடி போற? டைம் ஆகுதுடா, நான் போறேன். போகணும்டா. ஓடி போ. என்னைக்கா இருந்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. நான் தாண்டா உனக்கு.
அப்ப சீக்கிரம் வா, கல்யாணம் பண்ணிக்குவோம். சரிடா. ஏய், உனக்கு எவ்வளோ சொல்ல அறிவு வராதா? இந்த நாய் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க நீ. அப்பா பேரை கெடுத்துடா, பார்த்துக்கோ. போ வீட்டுக்கு போ. டேய் டேய், உனக்கு அறிவு இல்லை ஏண்டா? எவ்வளோ சொல்ல கேட்க முடியாது நீ? உனக்கு என்னவா? ஏண்டா, ஊருக்குள்ளே வர்றதே தப்பு, இதில் எங்கே விட்டு போகணும் கேட்குதா உனக்கு? ப்ரோ, பொண்ணுனா பார்க்கறதுக்கு தான், மண்ணுனா மிதிக்கிறதுக்கு தான். ஏய், கல்ல பெயிண்ட் இருக்கிற அருவா, ஆடு முட்டை விட்டாதரா. வீரத்துக்கு மானத்துக்கு ஒண்ணுன்னு வச்சுக்குவேன், ஆளே விட்டு பாத்துக்கோ. விடுப்பா, உங்க வீட்டு பொண்ணை ஒழுக்கமா வளர்த்துருக்கணும். இங்க வந்து கத்துற, வாடா போவா. ஏய், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஓலப்பையிலாண்டா போறீங்க. ஓலப்பாயா? உனக்கா எனக்கான்னு பாத்துருவோம் ப்ரோ. பாத்துக்குருவான். ஏய், இனிமே தாண்டா பார்க்க போறீங்க இந்த கருணாவோட ஆட்டத்தை. சரிடா, பாப்போம்டா. நான் ஊருக்குள்ள ஒரு நாள் விட்டு வச்சு தப்புடா. ஐயா, திருப்பூர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு 10,000 பேருக்கு நம்ம அன்னதானம் போடுங்க. 10,000 பேருக்கு என்ன, 1,00,000 பேருக்கு போடும். சரி. சரிங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. ஐயா, என்னம்மா? ஐயா, வீட்ல இருந்த பண்டம் பாத்திரம் நகை நட்டு எல்லாத்தையும் குடிச்சே இந்த குடியாரை அடிச்சிட்டியா ஐயா? ஏயா இப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டியா? இவன் கூட என்னால வாழ முடியாது, என்னைய அத்து விட்டுருங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன். அத்து விடுறதுக்கு எதான பட்டமா? இவன் கூட போய் வாழுன்னு சொன்னீங்க. உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் போய் வாழ்ந்தேன். ஏதோ அக்கா கூடாதுன்னு சொன்னீங்களா? இவன் போதைக்கு அதையே அத்து வித்து குடிச்சிட்டியாயா? என்ன கையால மாலை எடுத்து கொடுத்தீங்களா, அந்த கையாலே மாலை எடுத்து கொடுத்து பாடையில ஏத்திராதீங்கய்யா. செல்லம், அப்படிலாம் சொல்லாத. ஐயா மனசு கஷ்டப்படுமா என்ன? நான் என்ன வித்தா போயிட்டேன், அடகு தானே வச்சிருக்கேன். அப்பாவுக்கு ஓட்டு போட்டால் நகை கடையெல்லாம் தள்ளுபடி பண்ணிவிட போகிறாரு. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவர் ஒருத்தருக்கு தான் அப்பா, இப்போ நாட்டுக்கே அப்பா. அப்பா நம்மளை கை விட்டுற மாட்டார், சரியா? டேய், பொம்பளை பொறுத்து போகிறதுக்கு காரணம் அவள் கழுத்தில் நீ கட்டின தாலி இருக்கிறதுனால. ஒரு பொண்ணுக்கு புருஷன் செத்தாதாண்டா விதவை, ஆனால் இப்போவே அவள் விதவை. அம்மா, இப்போவே மீதி இருக்கிற மஞ்ச கைத்தையும் கழட்டி அவன் மூஞ்சில் வீசுமா. சித்ரா, மன்னிச்சிட்டு சித்ரா. தொடாதையா. முன்னெல்லாம் நீ எப்ப என்னைய தொடுவேன்னு நான் காத்திருந்தையா. இப்ப எல்லாம் நீ தொடும்போது என் உடம்புலாம் எரியுதியா. உன் கூட வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலாம். நீ எதுக்குமா சாகணும்? இளம் விதவைகள் உருவாகிறத தடுக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கின அந்த தேன்மொழியே உயிரோடு இருக்கும்போது நீயே சாகணும்? ஐயா, நீங்க வாழ வச்சுதான் பழக்கம், என் குடும்பத்தை பிரிச்சுதாங்கய்யா. எங்கிட்ட மன்னிப்பு கேட்காதரா. பெத்த தாயி உன் மனைவி, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சிருக்கீங்க ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. இனிமே குடிக்கப்படாது, சரியா? கருணா, சாமி கிட்ட இருக்கிற காசை எடுத்துக்கிட்டு வா. சரிண்ணே. அண்ணே, முதல்ல அடகு வச்ச பொண்டாட்டி தாலியை வாங்கிட்டு வந்து அவ கழுத்துல போடு. ஐயா, சங்கிலி கருப்பா, எல்லாத்தையும் காப்பாத்தியா. காசு கொடுண்ணே, படத்துக்கு போகணும்னே. படத்துக்கு போறியா? ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு, வீட்டுல வேற பொங்க வச்சிருக்காங்க. நீ எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு தேடுற. அப்படி படத்துக்கு போகணுமாக்க? இதுக்குதான் எங்க அண்ணே வேணும். பற்றாம என்ன குழந்தை? எல்லாரும் வருஷத்துல ஒரு தடவை தான் திருப்பதி போவாங்க. நீங்க தினம் திருப்பதி போவீங்க போல. ஆமா, உன் வீட்டுக்கார் பைய டெய்லி மொட்டை அடிக்கிற, அதை விட அது பெருசாமா? இதுக்கு வேற வேலையே இல்லை. கருணா, கருணா, எங்கடா இருக்கா? வாடா. ஏப்பா, எங்கப்பா போன? உன்னை பார்க்கவே முடியல. எம்புட்டு பாசம் எங்க அண்ணனுக்கு மேல இல்லாட்டி எனக்கு ஒரு வேலையை விட மாட்டுது. உங்க மேல வச்ச பாசத்துல கொஞ்சமாவது பொண்டாட்டி மேல வைக்க சொல்லுங்க. என்ன தாச்சி, நம்புற மாதிரி இல்லையே. என்னைக்கு கோகிலா பிறந்தாலோ அன்னைக்கு இருந்து உங்க அண்ணனுக்கு என் மேல இருந்த பாசமே போயிருச்சுப்பா. ஆமா அத்தாச்சி, கோயிலங்க. என்ன சார் அமைதியா இருக்கீங்க? புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே, வேற யார் வருவா? நேத்து பருத்தி வீரன் படம் பார்த்திருப்ப போல இருக்கே.
பருத்த வீரம் படம் பார்த்தா தான் வருமா? உன்னை பார்த்தாலே வருண்டி. பா முடியலடா என்னால. ஆண்டவா காப்பாத்துப்பா. நல்லா பேசுறப்போ நீ பேசி பேசியே என்ன கவுத்துட்டல. எனக்கு நம்பிக்கை இல்லை. இதனாலதான் எங்க வீட்ல உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது. உனக்கு நான் வேணும்னா இதை வச்சுக்கோ. நான் என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறனோ அன்னைக்கு வச்சுக்கிறேன் குங்குமத்தை. இப்படி பேசிட்டே இரு. ஏய் எங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் கிளம்புறேன்டா. நான் எங்கடா போறேன்? இங்க தான்டா இருக்க போறேன். அப்பா. என்னப்பா? என்னப்பா என்ன தேடினியா? ஆமாடா, எங்கடா போனாச்சலாம்? இந்நேரத்துல ஒத்தையை விட்டு வர? மலை கோயிலுக்கு தீபம் போட போறேன். ஏப்பா இப்படி போலாமாடா நீ? நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? காலம் கட்டு கிடக்குப்பா. புரிஞ்சுக்கையா, என் புள்ளடா, நீதான்டா என் உசுரு. பத்தியாடி, இனி எங்க அண்ணனுக்கு பிடிக்கவே முடியாது. காசி விசாலாட்சி, விஸ்வநாத பெருமானே, கருணையின் கடலே, முக்கன் மூர்த்தியே, ஏனப்பா எங்களை இப்படி ஆட்டி படைக்கின்றாய்? இந்த அவனி 56 தேசத்தையும் ஒரே குடையின் கீழிருந்து நீதி அவரது ஆண்டு வந்த எனது கணவரும் அயோத்திக்கு அரசருமான சக்கரவர்த்தியின் அரச சபையில் கரையான் புற்றில் கருணாகம் புகுவது போல் காதியின் மைந்தரும் தவத்தில் சிறந்தோருமான விஸ்வாமித்திர மகரிஷியார் வந்தார். வணங்கிறோம். முனிவரை சூழ்ச்சி செய்து என் மகனை பாம்பு கடித்து இறக்க செய்து விட்டார். ஐயோ! கதிரவன் குல தூதித்த கண்ணே என் அவமணியே, இந்த கதி வரலாமோடா மகனே, இந்த கதி வரலாமோடா என் மகனே, இந்த கதி வரலாமோடா. மாமா, நாடக கலைத்துறை என்னைக்கும் அழியாம இருக்கணும். அதுக்கு நான் எப்போ உறுதுணையா இருப்பேன். நன்றிங்க ஐயா. அடி செருப்பால யாரடா உசுன? பிஞ்சிரும் பாத்து. போய்கிட்டே இரு, திரும்பாத. காலங்காத்தால வண்டியை தூக்கிக்கிட்டு சீ கருமம். ரோஹித், டேய் ரோஹித், நான் சொல்றது செஞ்சேனா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். என்ன அக்காட்ட ஏதாவது சொல்லணுமா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் உனக்கு. நிப்பாட்டு. அக்கா எத்தனை மணிக்கு வர சொல்லணும்? இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு ஐயனார் கோயிலுக்கு விஜய் வர சொன்னார்னு உங்க அக்காவை வர சொல்லிடுறான். சொல்றேன். டேய் சாக்லேட்ரா, நீ வச்சுக்கோ. பாருடா. கும்மலில நீ இருக்க கூட்டத்தில பூமணக்க வாட வந்து மோதுதடி வட்டம் போட்ட கும்மலில குங்கும வாட நல்லா குமுகுமுங்குதடி, சந்தன வாட நல்லா கமகமங்குதடி. ஓரத்தில நீ இருக்க உனக்கு பக்கம் நான் இருக்கேன். ஓரத்தில நீ இருக்க உனக்கு பக்கம் நான் இருக்கேன். தூரத்தில பூமணக்க சொல்ல முடியாது இருக்க. குங்கும வாட நல்லா குமுகுமுங்குதடி, சந்தன வாட நல்லா கமகமங்குதடி. மாலை மணி அடிக்க மத்தியான நேரத்தில பம்பு தண்ணி பச்சையில பார்த்த நடுவங்கால் தடத்தை பந்தாங்கொண்டு பந்தாங்கொண்ட பகட்டுக்கார அம்மாளு, அடிய குஞ்சா வச்ச கொண்டக்கார அம்மாளு, அடிய குஞ்சா வச்ச கொண்டக்கார அம்மாளு. எங்க பந்து சனத்தை கேட்டு பார்த்து நீ கோரு, அங்க குஞ்சா வச்ச கொண்டக்கார அம்மாளு. எங்க பந்து சனத்தை கேட்டு பார்த்து நீ கோரு, பந்தாங்கொண்ட பகட்டுக்கார அம்மாளு. எங்க பந்து சனத்தை கேட்டு பார்த்து நீ கோரு. தொட்டால தவ்வும் கண்டு தவ்வாலம் போடும் கண்டு, தொட்டால தவ்வும் கண்டு தவ்வாலம் போடும் கண்டு. கத்தாலம் காட்டு வழி கிளம்புதடி காலங்கண்டு, கிட்ட உக்காரு வண்டி கிளம்புது வாரு. கத்தாளங்காடு ஊட போகுது வரோடு. தன்ன நன்ன நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே, தன்ன நன்ன நானே நன்னே தானே நன்னே
காலையிலுக்குள்ளே வரணும் பார்த்துக்கோ. எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு? சரியா? ஒரு நிமிஷம் இரு, இந்த கூப்பிட்றேன். கோயிலா எங்கே போகிற? அண்ணே சேகர் அண்ணன் வீட்டுக்கு. சேகர் வீடு எங்கிட்ட இருக்கு? இல்லை மீனாக்கா வீட்டுக்கு. மீனாக்கா வீடு தாண்டி தானே வர? இல்லை என் ஃப்ரெண்டு ரேவதியை பார்க்கலான்னு. ரேவதியா? ம் இப்படியே விட்டா சுத்தப்படாது, ஏதாவது பண்ணணுமே. ஏய் என்னடா பேசணும்னு வர சொன்ன, அமைதியாக இருக்க? அதுவா, நீ எனக்கு வேணும். புரியல. இன்னும் மாடி புரியல? ஏய் இது கோயில்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறம் ரூம் போடவா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணதாண்டி போறோம். அது கல்யாணத்துக்கு அப்புறம், இப்போ நோ. கையை விடு. ஏய் விடு, கையை விடு. எனக்கு தொட உரிமை இல்லையா? என்னடி இப்படி தேவையில்லாம பேசுற, இது தப்பு. சொன்னா கேளு, வேண்டாம். விடுறா. ஏய் வாடி. ஏய் விடு, விடுறன்றல்ல. என்னதாண்டி கல்யாணம் பண்ண போற? கையை விடு, விடுறா. சொன்னல நீ ரொம்ப பண்ணிட்டே. ஏய் ஏய் கோயில் வாசல்ல என்னடா பண்ணீங்க? சித்தப்பா அடிக்குங்க சித்தப்பா. மனசுல திருந்து மாட்டீங்க. ஏய் வா. ஏறு வண்டியில மொத. அவளோட பாஸ் வச்சிட்டு நாய் போகுது. ஏய் ஓ மொத. ரேகையா இவன பஞ்சாயத்துக்கு தூக்கிட்டு வா. போனே நீ கூட்டி போனே அவள. ஏறு வண்டியில மொத. உனக்கு அறிவு இல்ல? ஏண்டா உன்னை எத்தனை சொல்றது? ஏரியாக்கு வர கூடாது. அறிவு இல்ல. என்ன உங்கடமா? உனக்கு எங்க அண்ணன் போடுறடா. டேய் போடா. தூள அவன மொத. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் பிரச்சனை தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஒத்துமையா இருக்கிற நம்ம ஊருக்குள்ள இவங்க பிரச்சனை உருவாக்க பாக்குறாங்க. தர்மா, பொண்ணை பெத்தவன் நீதான், உன்னோட முடிவு தான் இறுதி. நீ என்ன சொல்ற? அண்ணே என் மக வாக்கு தானே முக்கியம். இவனை நம்பி எப்படி அனுப்புறது நானே? ஒண்ணுமே தெரியாத என் தம்பிய மயக்கி ஊரை சுத்தனாலே உன் புள்ள அவளை கொண்டாந்து சபையில நிப்பாட்டு. அப்புறம் எதா இருந்தாலும் பேசலாம். ஆதின இந்த முருகன்சாமியை கையில் எடுத்துக்கிட்டீங்களே, ஏன் நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒதுக்கி வச்சிருக்கீங்களே தாழ்த்தப்பட்ட சாமின்னு, இந்த முனிப்ப சுடலமட சாமின்னு, அதையும் தான் எடுத்துக்கிறது. சாமியிலே இவ்வளவு வித்தியாசம் பாக்குற நீங்க மனுஷங்கள வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க? நல்ல வேலையா எங்க ஊர் பக்கம் பெரியார் பிறந்து எங்களை காப்பாத்தினாரு. தம்பி அண்ணா இருங்க தம்பி, என்ன பேசுற பொது இடத்துல? பொம்பளை பிள்ளை விஷயம்னால இங்க அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். சொத்தை காப்பாத்த வளர்த்த பிள்ளையே கல்யாணம் பண்ற ஈனப்பயல்கள் இல்லடா நாங்க. பிள்ளைய பத்தி கண்கலங்கி நின்றுகிட்டு இருக்கான். நீங்க காதல் கத்திரிக்கான்னு சுத்துறதுனால ஊரை குட்டி உட்கார வச்சிருக்கோம். அம்பியாவதி, அமராவதி, லைலா, மஜ்னு, ஏன் மதுரையை சாமியா கும்புறமே ஆத்தா மீனாட்சி, அவங்க அப்பயும் காதலை ஏத்துக்கிட்டானா? இந்த காதலை ஏத்துக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைக்கு கை முளைக்குமா கால் முளைக்குமான்னு பார்த்து பிள்ளைய வளர்த்து வைப்பான். குடிக்க கஞ்சி இல்லாட்டினாலும் பிள்ளை நல்லா வளரும்னு சொல்லி பல கனவுகளை சுமந்துருப்பான். நீ காதல்னு சொல்லிட்டு ஊரை கூட்டிட்டு வந்து நிப்ப. உங்களுக்கு பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லி கேட்பீங்களா? பொம்பளை பிள்ளைய ஒழுக்கமா நாங்க வளர்க்கிறோம் தம்பி. இவங்களுக்கு இதே பொழப்புனே. இவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவன் பெத்த பிள்ளைகிட்ட போலீஸ்காரன் பேச விட மாட்டான். இப்படி ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணா கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்து சமூக நீதின்ற பேர்ல எங்க பிள்ளைகளை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டி போறான். அன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் உடம்புலப்பேட்டையில கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அவளுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஒருத்தன் செத்து போனா அவளுக்கு 1000 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த பிள்ளை இது வரைக்கும் ஒரு புருஷனோட வாழ்ந்திருக்கா? இவங்க நம்பி எப்படி அனுப்பி வைக்கிறது? அதே தானே நானும் சொல்றேன். எங்க நீங்க வாழ விட்டீங்க? காதல்ல 2 பேரும் சம்மந்தப்பட்டாங்கல்ல, கொல்ல மூடுறீங்க. ஆணவத்துல எங்க பையனை மட்டும் கொல்லுவீங்க. எங்க பிள்ளை மேல வச்ச பாசத்தினால நீங்களா ஆதாயம் அடைறீங்க. காலகாலமா இளைச்சவன வெட்டுவீங்க. நாங்க பார்த்து சும்மா இருக்கணும். உங்க பிள்ளைய ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. ஏய் மூர்த்தி, ரொம்ப பேசுற. ஊர் பெரிய மனுஷங்க இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. பாத்துக்கோ. பஞ்சாயத்துக்கு வந்திருக்கீங்களா இல்ல சண்டை போடுறதுக்கு வந்திருக்கீங்களா? ஊர்ல இருக்க பெரியவங்க சொல்ற கேட்டு நடங்க. பேச்ச நிறுத்துங்க. முதல்ல காதல்னா கல்யாணத்து அடிப்படையா இருக்கணும். இப்ப எங்க இருக்கு அப்படி? காதல்ங்கிறது பூரா காமமும் காசுமா இருந்துகிட்டு இருக்கு. எல்லாம் நாடக காலம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அதனை சொல்றீங்க? அதாவது தம்பி, முருகப்பெருமானே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா குடும்பம் நடத்தினாரு. உங்களை நம்பி அந்த பொண்ணை அனுப்பிவிட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ரோட்ல விட்டுட்டு போறதுக்கு பேரு காதல் இல்ல. கல்யாணம் பண்றதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ பேசாத தம்பி. நீ என்ன சொல்ற? ஐயா என்னை நம்பி கொடுக்கலாம். 90 நாள்ல நீங்க நினைச்ச மாதிரி நான் ஒரு மனுஷனா வாழ்ந்து காட்டுறேன்.
90 நாளைக்குள்ள நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற வரைக்கும் அந்த பொண்ணு அப்பா கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்பிக்கை நமக்கு வந்தால் நானே என் தலைமையில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பஞ்சாயத்து இதோட முடிஞ்சிருச்சு. ஆதின நம்பி போறோம், நம்ப வச்சு கழுத்தறுத்துட கூடாது, அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்க. டேய் போடா, உன்ன மாதிரி பல பேரை பார்த்துருக்கேன். ஃபோனை எடு. ஏட்டையா ஐயா, பாண்டியம்மாக்காவுக்கு ஃபோன் பண்ண எடுக்கல, மூர்த்திக்கு ஃபோன் பண்ண எடுக்கல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சிவனுக்கு ஃபோன் போட்டு பாருங்கயா. ரைட். டேய் சிவனே, என்னடா ஆச்சு பஞ்சாயத்துல? சார் எப்பயும் போல பஞ்சாயத்துல அசிங்கம் போட்டோம் சார். என்ன சொல்ற? ஆதி மறுபடியும் நம்ம முத்துல கையை பிடிச்சிட்டான் சார். ஏதாவது பண்ணுங்க சார். பண்ணுவோம்டா. ஏட்டையா, எப்பவும் போல இன்னைக்கும் பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டுட்டோம். ஏட்டையா, அந்த அக்யூஸ்ட் இறக்குங்க. சரிங்கய்யா. டேய் ஐயா கூப்பிடுறாரு, வாங்கடா. இந்த வரங்கய்யா. போடா. டேய் ஐயா, உன் மேல எந்த கேஸும் போடல, பேசாம அந்த ஆதியை போட்டுறியா? எந்த ஆதிங்கய்யா? முருகனை காப்பாத்தணும்னு சொல்லி சுத்துறானே அந்த ஆதி. ஐயா, அதுக்கு நாங்க ஜெயிலுக்கே போயிடுறோங்கய்யா. சரி, ஆதியை விடு. அவன் ஊருக்குள்ள அரவாணி திருறாள, அவ ஆதி பேர சொல்லி ரொம்ப ஆடுறான். அவ வாழ்க்கையில என்ன மறக்க கூடாது. அப்படி ஏதாவது செய். ஐயா ஐயா, திருநங்க சாமி மாதிரி அவங்கள போய் ஏட்டு சொன்னதை மட்டும் செய், சரியா? எனக்கு பாடம் எடுக்காத. பாதிக்கப்பட்டவன் நான், அந்த வலி எனக்கு தெரியும். சார் நான் போறேன் சார். வாடி சார், விடுங்க சார். வாடினா சார், எதுக்கு சார் கூட்டு வந்திருக்கீங்க? ஏன்டி அரிப்பு எடுத்த நான் ஆம்பளை இருந்து பொம்பளையா மாறி இருக்க? ஏன் எங்கூட படுத்த ஆகாதா? சார் இதெல்லாம் படைப்பு சார், இதெல்லாம் எங்க உங்களுக்கு தெரிய போகுது. படைப்பு சார். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் எதுக்குடா மீச? பேசாம சேலை கட்டிட்டு எங்க கூட வந்துரு. என்னடா சொல்ற நீ? சரிங்க சார். என்னென்ன பண்ண எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கை தட்டி பிழைக்கிற நாய், காக்கி சட்ட மேலே கைய வைக்கிறியா? வலிக்குது. கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்ளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்லை. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்ல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்.
ஏண்டா பஞ்சாயத்துல எங்களை அசிங்கப்படுத்திட்டியடா. என்கிட்ட பேசுற மாதிரி மூர்த்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. சொல்றது கேட்டு ஒழுக்கமா இருந்துக்கோ. அப்பதான் நீ நினைச்சது நடக்கும். என்ன பிள்ளையோ நீ. 6 மாசமா காசு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஹீரோ ஆக்கலானா இப்படி ஜீரோ ஆகி வந்து நிக்கிற. ஏன் பாண்டி மக்கா ஒரு பொம்பளை பிள்ளைய கரெக்ட் பண்ண தெரியல. உனக்கெல்லாம் பேண்ட் செட்டு சிலையை கட்டுறா. டேய் 10 நாள் அவளை பார்த்தமா, 11வது நாள் நம்ம சரக்கு என்னன்னு காட்டி இருந்தா பல்ல புடுங்கட பாம்பாட்டா உன் காலை சுத்தி உன் மடியிலே படுத்து கிடந்திருப்பாடா. அதை விட்டுட்டு என்ன தாளாட்ட வருவாளா பூ மஞ்சள் தருவாளான்னு தூயட் பாடிட்டு தெரிஞ்சா அதான் இப்படி அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வந்து நின்றுட்டு இருக்க. அண்ணே அதான் 90 நாளில் நான் மனுஷனா மாதிரி அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு நிரூபிச்சா அந்த பிள்ளையை கட்டி வைக்கிறேன்னு ஆதி அண்ணனே சொன்னார்லண்ணே. எது ஆதி அண்ணா? பாத்தியா அவன லூசாடா நீ? அக்கா அண்ணே ஜாதி ஒழிக்கிறதுக்காக அந்த பொண்ணை காதலிச்சு தூக்கணும்னு நினைச்சோம். இப்போ அவங்களே கட்டி வைக்கிறேன்னு சொல்றப்ப எதுக்கு நான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்? எது தேவையில்லாத பிரச்சனை? ஓ கதை அப்படி போதா? டேய் நாம மேற்படி அவன் வீட்டுல ஆசைப்பட்டா அவன் மவளா இருந்தாலும் ஆத்தாளா இருந்தாலும் தூக்கணும். அப்பதான் அவனுக்கு வழி என்னன்னு தெரியும்டா. ஏன்னா நாமெல்லாம் ராவண பரம்பரை. தப்புண்ணே. எது தப்பா? இவனை அடிச்சு கொண்டு போய் ரயில் ஓட்டல தூக்கி போடுடா. அடிக்காதீங்கடா. போடுங்கடா. இன்ஸ்பெக்டர் இவனை கொண்டு பழி அந்த ஆதி மேல தூக்கி போட்டு. அண்ணே அந்த கவலையை விடுங்க அண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. அண்ணே அண்ணே விட சொல்லுங்கண்ணே. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேண்ணே. அண்ணே 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 பயமா இருக்குண்ணே. அண்ணே 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 கோயிலா அவனை நாங்க இது பண்ணலமா. அவனை யாருன்னு தெரிஞ்சு அவன் சங்கர் கமனம் பண்ணமா. அல்லாதனே என் கழுத்துல தாலின்னு ஒன்று ஏறணும்னா அவனை கொன்னவன் தலை இந்த மண்ணில் விழணும். என்ன இடங்க இது? இந்த இடத்த மறக்கவே முடியாது. மூர்த்தி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல் இருக்கு. ஆமாக்கா. நீ சந்தோஷமா இருந்தா போதுமா? நான் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? ஏக்கா உன் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல? ஆமா என்னத்த? நீ சந்தோஷமா இருக்கணும்னா உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன். நான் என்னத்த கேட்க போறேன்? ஒயின் சாப்பிடுதியா? அது என் கீப்பர்ல இருக்கு. இங்க பாரு கோயில் எடுத்தாரேன். சிவன் கோயிலுக்கா? ஒயின் ஷாப்போட கோயில்ல வருமானம் அதிகம். குண்டியல் காசு வரும். ஒரு 1000 ஏக்கர் நிலம் இருக்குது, அதை வச்சு பொழைச்சிக்கலாம். அப்புறம் என்ன உனக்கு என்ன ஆட்டை போட்டு பொழைக்கவா தெரியாது? உங்ககிட்ட இப்படி இல்லாட்டி பொழைக்க முடியுமா? கோயில் என்ன கும்பிடுறவனுக்கு மட்டுமா சொந்தம்? நமக்கும் தான் சொந்தம். என்ன வாடகை கணக்கு எழுதிட்டா? ஐயா காணிக்க கொடுக்கணும் ஐயா. இங்கேயே கொடுங்க. என்ன காணிக்க? நேற்று கடனா? ஆமாங்க ஐயா, ஒரு இடம் விற்க முடியாமல் இருந்துச்சு. இங்கே வந்து சாமி கிட்ட கண்ணீர் விட்டு அழுதேன். இந்த சாமியோட கருணையால அந்த இடம் நல்ல விலைக்கு வித்துருச்சு ஐயா. அதான் காணிக்க கொடுக்கலாம்னு வந்தேன். சரி என்னால் முடிஞ்சது. பேர் என்ன? கந்தசாமி. கந்தசாமி எவ்வளோயா இருக்கு? 501 எழுதிக்க. 501. சரி. என்னையா நீ சொன்ன மாதிரி போய் காசை கொடுத்துருப்பானா? சார் அவன் நம்ம ஆளு. அரிசி காசு கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு.
என்ன இன்னைக்கு நல்ல வசூலா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ தானே காசு வாங்கினேன். நேர்த்தி கடை வச்சிருந்தாரு, நல்லபடியாக முடிஞ்சு சொல்லி சாமிக்கு டொனேஷன் கொடுத்துட்டு போறாரு. நீங்கள்? நாங்கள் ஹெச்ஆர்என்சி இன்ஸ்பெக்டர். இந்த கோயில் மேலே 10க்கும் மேற்பட்ட புகார் வந்திருக்கு. உண்மையானு பார்க்கலான்னு நேராக வந்தா எங்கள் கண்ணு முன்னாடியே கோயில் பேரை சொல்லி வசூல் பண்ணி திங்கிறீங்க. ஏங்க நீங்கள் ஒரு அதிகாரின்னு பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான் போங்க. என்ன செய்வ? உழைச்சி சாப்பிட துப்புல்ல. கோயில்ன்ற பேரில் வசூல் பண்ணி மக்களோட பணத்தை ஏமாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை கோடி வசூல் பண்ணியிருப்பீங்க? யாரையா நீங்க? ஐயா ஹெச்ஆர்என்சி இன்ஸ்பெக்டருங்க. ஏயா தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு பிச்சை எடுக்கிற பாஷையில் பேசுவீங்களா? யாருங்கிறத தமிழில் சொல்லு. ஐயா இந்து அறநிலைத்துறை ஆய்வாளர்கள் ஐயா. ஹிந்து அறநிலையத்துறையா? நீங்க தான் ஹிந்துவே இல்லைங்கிறீங்க. இல்லாத மதத்துக்கு எதுக்கியா ஒரு துறை? ஐயா தெரியாம வந்துட்டேங்கய்யா, இனிமே வரமாட்டேங்கய்யா. ஏய் தூதுப்புறா இங்க வந்திருக்கீங்க, 10 நிமிஷத்துல உங்க ஓனர் இங்க வரணும். அது என்ன, இது நியாயமே இல்ல. ஒரு அதிகாரியை வேலை செய்ய விடாம உட்கார வச்சிருக்கீங்க. தப்புனே, தப்பு. தப்புதான். இவங்களுக்கு பதிலாக உங்களை உட்கார வச்சிருக்கோம்டா. உட்கார வச்சுதான் பாரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏய் பொம்பளான்னு பாக்குறேன், போய்கிட்டே இரு. பாண்டியம்மா, உன்னை எங்கெங்க உட்கார வச்சிருந்தாங்கன்னு எங்க கிட்ட லிஸ்டே இருக்கு, பேசாம போயிரு. ஏய் இந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் பயப்படுவோம் நான் கிடையாது. எங்க அண்ணன் அடக்குனா அடங்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. ஹே அடங்க மறு அத்து மீறு, அந்த கும்பலா நீங்க? டேய் அக்காவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க, போய் சேர் எடுத்துட்டு வாடா. சரிங்க சார். எப்பா இங்க பிளாஸ்டிக் சேரே இல்லப்பா. நீங்க எல்லாம் எத்தனை படம் எடுத்தாலும் திருந்த மாட்டீங்கல்ல. பன்னி மேய்க்கிறவனை படிக்க வைக்கிறேன்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா படிச்சவனை பன்னி மேய்க்க விடுறீங்களே, நீங்க தாண்டா கெட்டிக்காரங்க. பண்ணி மேய்க்கிற குலத்தொழில செய்யறதுன்னு அவ்வளவு கேவலம் இல்லையே. இதைத்தானே நாங்க விஸ்வகர்மா திட்டத்துல சொன்னோம். நாங்க சொன்னோம்னா அது தப்பு, நீங்க செஞ்சா அது புரட்சியா? ஏய் ஆதி, ஓ வயசுக்கு மரியாதை கொடுக்கறேன், பார்த்து நடந்துக்க. டேய் எங்க வந்து யார்கிட்ட கை நீட்டி பேசுற? நீண்ட கை உடைச்சிட்டு பாத்துக்கோ. கருணா இது கோவில். ஏய் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. ஏய் பாண்டியம்மா, இவங்களையும் கூட்டிக்கிட்டு போ. வாடா. என்னடா வளவா, இவங்க எல்லாம் ஒரு ஆலோசனை இவங்களே போய் அனுப்பி வச்சிருக்கு, செத்த பயல்களை. சீனிவாசா, ஆம புகுந்த வீடும் அறநிலைத்துறை புகுந்த கோவிலும் உருப்பிட்டதா சரித்திரம் இல்லை. போய் கோவிலை கழுவி விடு. கருணா, இனி கோவிலை எடுப்போம்னு கோவிலுக்குள்ள வருவாங்க. அது எப்படி வருவாங்க? இவ்வளவு பஞ்சாயத்து நடந்துச்சு, இந்த அல்லலியா பாபு எங்க? கருணா ஃப்ரீயா கிடைச்சாவே அந்த ஆளு பின்னால குடிப்பான். இப்போ ஃப்ரீயா வேற கிடைச்சிருக்கு. வாடா அந்த வாருங்க. என்ன 7:30 இங்க வந்திருக்கு? யாரோ ஒருத்தருக்காக சொந்த ஊர்காரிய பகிச்சுக்கிட்டு இப்படி செய்யலாமா? ஏய் பாண்டியமக்கா, செடியில புக்கிற பூலாம் ஒண்ணுதேன், ஆனா போய் சேரடா வேற வேற. இங்க தேவேந்திர வேளாளர் நாடாரு கோணாருன்னு எல்லாரும் அண்ணன் தம்பி ஒத்துமையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி ஆளுகளால தான் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்தா எங்களுக்குள்ள பிரிவு வந்துகிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கோ. போ போ போ. ஏய் ஆதி பின்னாடி ஆட்டம் போடாதீங்கடா, அவன் நல்லவில்லடா. அக்கா தம்பிய பழகிட்டு இருக்க நம்மள பிரிச்சு விட்டு அவன் அரசியல் பண்றான்டா. அவன் சாதி வரி முடிச்சவன்டா. உங்களுக்கெல்லாம் அடிபட்டா தாண்டா புத்தி வரும். அக்கா இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்கக்கா, இவங்கள வேற மாதிரி பண்ணணும்க்கா. டேய் பாண்டியம்மாவோட நிக்கிற பருப்பு, நீ சொல்லுவ நாங்க செய்யுவோம், பேசாம நில்லு. ஏண்டி உனக்கெல்லாம் அறநிலையத்துறையில பதவி வேணுமாக்கு? பதவி? டேய் கருணா, அதை எடுத்துடா, பதவிக்குறா அவளுக்கு. ஏய் உங்களை மாதிரி ஆள்லாம் கோயிலுக்குள்ள பதவி கேட்கறால தான் கோயிலுக்குள்ள புனிதம் கட்டு போயிட்டு இருக்கு. உனக்கெல்லாம் பதவி ஆகணும். பதவி இருடி வரேன். என்னடா செய்ய போற? எடுத்துட்டு வாடா, அவள் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருவான். பதவி வேணுமா அவளுக்கு? பதவி குடுறா. ஒரு ஆளு நம்ம கத்தி போற காட்டுடா. என்னடா பிரயோஜனம்? அக்கா ஆதியை போட ஒத்துக்கிட்டானா? உனக்காக என்னை அசிங்கப்படுத்துறது கூட பொறுத்துக்கிட்டேன், ஆனா அந்த ஆதிய போடுறது மட்டும் ஒத்துக்க மாட்டேன்றான். பேசாம அறுத்து விட்டுற வேண்டியதுதான். கோபப்படாதக்கா,
நான் பேசுகிறேன், பேசிட்டு வர்றேன். தர்மா, என்னடா அரெஸ்ட் பண்ணா போலீஸ் கொண்டு போய்க்கணும், இங்க வந்துருக்கீங்க? இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேல என்னோட கோட்டை. பெரிய கோட்டை. நீ எதுக்குடா காய்ச்சல போட்டிருக்க? ஐயா, நான் யாரு தெரியுமா? ஐயா உன்னை சும்மா விட மாட்டாரு. என்னை தேவையில்லாம தொட்டுட்ட. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. ஐயா இமானுவேல் சேகரனார முத்துராமலிங்க தேவரையாவை போட்டாரு. நாங்க எஃப்ஐஆர் போடல. இங்க ஜாதி பிரச்சனை பண்ணணுமா மத பிரச்சனை பண்ணமாண்டு நாங்க தான் முடிவு பண்ணணும். எங்களை பாய்ச்சிக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? பேசாம ஆதியை போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. உன்னை முடிஞ்ச பாரு. வாங்க ஏட்டையா. என்னாச்சு? இதான் ஒத்துக்கிட்டானா? அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாக்கா. டேய், உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லடா. இப்படிக்கா அக்கா? அவனா அக்கா வேணாக்கா. அக்கா சொல்றத கேளு அக்கா. அக்கா இருக்கா? இவ்வளவு நேரம் உன்னை இருக்க விட்டதே தப்புடா. அக்கா எனக்கு எந்த பிரச்சனை வந்திருக்கா? அத பத்தி எனக்கு கவலை இல்லடா. டேய், என்ன காட்டி கொடுத்த கொப்பி விட்டு சுத்தா கொஞ்சம் பெரிய புடிங்கி நினைப்பா. இனி அசிங்கப்படுத்த இன்னைக்கு அவனை கொண்டிருப்பே. பரவாயில்ல, பொழைச்சு போ. வாழ்ற வழிய பாருடா. ஓடி, ஒண்ணா வேலை செய்ய முடியும். வெளிய போடி. சாப்பிடு. ச்சே, ஐயா ஒளிஞ்சு போ. மூர்த்தி, ரெசார்ட்ல இருந்து கிளம்பிட்டேன். நீதான் லேட்டு. இந்தா கொடுக்க. அக்கா என்னக்கா இவ்வளோ லேட்டு?
சாமிக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கீங்கள, எனக்காக நீ காத்துக்கிட்டு என்ன தப்பு? சொன்னாக்கா அது என்னதான் இருந்தாலும் சாமியை போய் உங்களுக்கு ஈக்குவலா பேசலாமா? என்கிட்ட எச்ச காசு வாங்கிட்டு என்னைய கேள்வி கேட்கறியா? போலீஸ்காரையா காக்கி சட்டைக்கு மரியாதை கொடு. பொசுக்கிட்ட கைய வைக்கிற. டேய் பொறுமையாறா. அக்கா பேசிட்டு இருக்கல. வேலைய பாறா. என்னடா பாக்குற? காக்கி சட்டை போட்டிருந்தாலும் நீ என் வீட்டுல வளர்ற நாய் தான்டா. ஐயா, என்னாச்சுப்பா? என்ன மன்னிச்சுக்கீங்கய்யா, தெரியாம ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றதுக்கே வந்திருக்கேன். திமிரு திமிரு திமிரடா, திமிரி காட்ட திமிரடா, தர்மம் காக்கும் திமிரடா திமிரடா. கொட்ட கொட்ட நிமிரடா, வெட்ட வெட்ட வளரடா, நீ நெருப்பில் பூத்த மலரடா திமிரடா. வாட வாட துணிந்து வாட, தேரு போல நிமிர்ந்து வாடா, எரி போல் பகை பிளந்து வாடா, பஞ்சு பூத சக்தி கலந்து வாடா. வெறியாட்டம் ஆடிட வாட, நரி கூட்டம் ஓடிட வாட, காவி கொடிய நாட்டிட வாட, சங்கி கூட்டம் என கட்டிட வாடா. நம் குருதி எல்லாம் கொந்தளிக்க, கருவோடு பகை அழிக்க, கதற கதற கதை முடிக்க. வாடா வாடா துணிந்து வாடா, தேரை போல நிமிர்ந்து வாடா, ஏரை போல் பகை பிளந்து வாடா, பஞ்சபூத சக்தி கலந்து வாடா. தர்மம் காக்க துணிந்த பிணை அதர்மம் கண்டு அஞ்சாது, யமனை எதிரில் வந்தாலும் உயிருக்காக கெஞ்சாது, அதர்மம் செய்யும் தீய சக்திகள் கருவில் கூட மிஞ்சாது, சாதும் இரண்டு எழுந்து வந்தால் காடும் இங்கு தாங்காது. திமிரு திமிரு திமிரடா, காட்ட திமிரடா, தர்மம் காக்கும் திமிரடா திமிரடா. கொட்ட கொட்ட நிமிரடா, வெட்ட வெட்ட வளரடா, நீ நெருப்பில் பூத்த மலரடா திமிரடா. திமிரு திமிரு திமிரடா, திமிரி காட்ட திமிரடா, தர்மம் காக்கும் திமிரடா திமிரடா. கொட்ட கொட்ட நிமிரடா, வெட்ட வெட்ட வளரடா, நீ நெருப்பில் பூத்த மலரடா திமிரடா. அழகான குடும்பத்தோடு ஆசையாக வாழ்ந்து வந்தான், அன்பான உறவுகளோடு அமைதியாக வாழ்ந்து வந்தான், பண்பான நண்பர்களோடு பாசத்தோடு வாழ்ந்து வந்தான். பாவிகளின் சூழ்ச்சியாலே பாதியிலே நம்மை பிரிந்தான், ஒவ்வொரு நாள் காலையும் கண்முன் கந்த நாளையம், ஏழு கால பூசையும் அதுவே எங்கள் ஆசையும். ஆன்மீகமும் அமைதியும் எங்கள் சூழியல், தேசியமும் தெய்வீகமும் எங்கள் வாழ்வியல். அதர்மத்தை தொடாது எங்கள் மனதில், அரசியல். நாங்கள் யாருக்கும் எதிரி அல்ல, நீங்கள் சீண்டி பார்க்க உதிரி அல்ல, கர்வம் வேண்டும் இன்று என்று சொல்ல, தர்மம் நின்று காக்கும் நாங்கள் எங்கும் வெல்ல. சமத்துவம் காத்தோம் மக்களுக்காக, சபதம் செய்வோம் உரிமை காக்க, இனியும் எப்படி பொறுமை
ஓயாத கூட்டம், பல படையெடுப்பை வென்ற கூட்டம், நெஞ்சுக்கு நேர் நின்று கொன்ற கூட்டம். திமிரு திமிரு திமிரடா, திமிரி காட்ட திமிரடா, தர்மம் காக்கும் திமிரடா, திமிரடா. கொட்ட கொட்ட நிமிரடா, வெட்ட வெட்ட வளரடா, நீ நெருப்பில் பூத்த மலரடா, திமிருடா. வாட வாட துணிந்து வாட, தேரை போல நிமிர்ந்து வாட, எரை போல் பகை பிளந்து வாட, பஞ்சபூத சக்தி கலந்து வாடா. வெறியாட்டம் ஆடிட வாட, நரி கூட்டம் ஓடிட வாட, காவி கொடியை நட்டிட வாட, சங்கி கூட்டம் என கட்டிட வாடா. ஏண்டி இன்னும் திமிர் அடங்கலையா? ஏன் அவங்கெல்லாம் பார்த்தாதா? நான் தான் வேணுமா? ஐயா மன்னிச்சுக்குங்கய்யா, மனசார எந்த தப்பு செய்யலை சாமி. நீ தான் எல்லாத்தையும் காத்து கொடுக்கணும். டேய் மரிஞ்ச போடுறா, போடுறேன் இவனை. அண்ணே விட்டுறாதே, போடுறேன். டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் போலீஸ்கார மேல கைய வைக்கிறா? போலீஸ்காரனை பத்தி உங்களுக்கு தெரியுமாடா? தப்பு தான்டா. டேய் செல்வா வாடா வாடா, இப்ப வாங்கடா. டேய் செல்வா வாடா வாடா. ஏய் செல்வா, டேய் வேணாண்டா, வலிக்குதுடா. வலிக்குதா? இப்படிதானே எனக்கும் வலிச்சிருக்கோம். உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா காக்கி சட்டை போட்டவங்க கடவுள் மாதிரிடா. இந்த மாதிரி சில போலீஸ்காரங்க அரசியல்வாதிக்கு மாமால பார்க்கறனாலதான் நேர்மையான போலீஸ்காரங்க மரியாதை போச்சுடா. அந்த அருமையெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? யாரு எவருன்னு தெரியாம காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற மாமா பையில இருக்க வரைக்கும் எங்க பதவியை காப்பாத்திக்க நாங்க மாமா வேலை பார்த்தா என்னடா தப்பு? பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்களை பழி போடுறீங்களா? தப்பு தான்டா. அது யார போதில ஒரு சில பத்தை நீங்க சந்தோஷப்படுத்த கோயில் அடிக்கும் போது மனக்கடத்தனமா இருந்துமே, அது தப்புடா. உசுருக்கா ஈழத்துல 1000 உசுரை கொண்டவனை விட்டு வச்சிருக்கோமே, அதான்டா நாங்க பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கு கந்தன் மேல கறி சாப்பாடு சாப்பிட்டு இவன் தானே பாதுகாப்பு கொடுத்தான். இன்னைக்கு இவனை போடுறோம், நாளைக்கு இவனுக்கு சப்போர்ட்டுக்கு எவன் வரானோ அவனையும் போடுறோம். கந்தன்மலையை காப்பாத்த வந்த எத்தனை இந்துக்களை கொண்டு இருக்கோம் தெரியுமா? இந்த லிஸ்ட்ல அடுத்து நீதான்.
தொன்று தொட்டு இந்துக்கள் கோவிலுக்காக செத்துக்கிட்டு தான்டா இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி நாஸ்திங்க இனிமே உயிரோடு இருக்கக்கூடாது. எங்களுக்கு மண்ணும் பொண்ணும் எவ்வளவு முக்கியமோ அது போல மலையும் முக்கியம்.